ஆல்ஃபா டெம்பிள் அன்பு நேயர்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு திருப்பதியில நம்ம சீக்கிரமா நம்ம டிக்கெட் வாங்கிட்டு, நம்ம மேல் திருப்பதியில போய் சாமிய எப்படி பார்க்கறது? அதை பத்தி உங்களுக்கு ஃபுல்லா சொல்லப் போறேங்க. நீங்க திடீர்னு பிளான் பண்ணுவீங்க. நம்ம திருப்பதியில போய் டிக்கெட் வாங்க அதெல்லாம் மேல் திருப்பதி போய் டிக்கெட் வாங்குறது தான். எப்படி சாமி பார்க்கறது? நம்ம ஆன்லைன்ல பண்ணி உங்களுக்கு அந்த கவலைலாம் வேண்டாங்க. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நீங்க திருப்பதி போற மாரின்னா இந்த தகவல் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. டியர் ஃபிரெண்ட்ஸ், நீங்க திருப்பதிக்கு திடீர்னு கிளம்புறீங்க. நமக்கு திருப்பதியில போயி எங்க நம்ம சர்வதர்ஷன் டோக்கன் வாங்குறது? அத பத்தி உங்களுக்கு ஃபுல்லா சொல்லப் போறேங்க. முதல் பார்த்தீங்கன்னா, நீங்க கீழ் திருப்பதியில பார்த்தீங்கன்னா நான் 3 இடத்துல நம்ம சர்வதர்ஷன் டோக்கன் குடுக்குறாங்க. இந்த சர்வதர்ஷன் டோக்கன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க மேல் திருப்பதியில பார்த்தீங்கன்னா, நீங்க இலவச ஃப்ரீ தர்ஷன் கியூ இருக்குங்க. அதுல போனீங்கன்னா, குறைஞ்சது பார்த்தீங்கன்னா நம்ம ஃபங்ஷன் நாள்லாம் பார்த்தீங்கன்னா, வீக்கெண்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா, குறைஞ்சது 12 மணி நேரத்துலருந்து 14 மணி நேரம், 18 மணி, 20 மணி நேரம் கூட ஆகும் டைம்ல இருக்குங்க. நம்ம அதுக்கு பதிலா என்ன பண்ணோம்னா, கீழ சர்வதர்ஷன் டோக்கன் குடுக்குறாங்க. அந்த டோக்கன் வாங்கிட்டோம்னா, நம்ம சாமி குறைஞ்ச 2 மணி நேரத்துலருந்து 4 மணி நேரத்துல பார்த்துட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதுக்காக கீழ் திருப்பதியில பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் குடுக்குறாங்க. அது எங்கெங்கன்னு நான் சொல்லிர்றேங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 3 இடத்துல சர்வதர்ஷன் டோக்கன் குடுக்குறாங்க. நீங்க ஃபர்ஸ்ட் இடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சீனிவாச காம்ப்ளக்ஸ் சொல்லுவாங்க. இந்த சீனிவாச காம்ப்ளக்ஸ் டோக்கன் வாங்குங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு ஒரு 10,000 டிக்கெட்டு, 15,000 டோக்கன் குடுப்பாங்க. நம்ம அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இவங்க அடுத்தது விஷ்ணு நிவாசங்க. இந்த விஷ்ணு நிவாஸ் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட் இந்த விஷ்ணு நிவாசங்க. நீங்க அங்க போனீங்கனாவே நம்ம மேல் திருப்பி சாமி பார்க்கலாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலிப்பிரி வழிங்க. இந்த அலிப்பிரி வழி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த பஸ் ஸ்டாண்ட் கொஞ்சம் பக்கத்திலேயே இருக்குங்க. அங்க போனீங்கனாலுமே நம்ம கவுண்டர் நின்னு நம்ம சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிக்கலாங்க. டியர் ஃபிரெண்ட்ஸ், நீங்க நீங்க கவுண்டர்ல போய் நிக்கும்போது பார்த்தீங்கன்னா, நீங்க கண்டிப்பா 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, நீங்க ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் நம்ம வாங்கணுங்க. நீங்க எல்லாத்துலயும் ஆதார் கார்டும் வச்சுக்கங்க. ஆதார் கார்டு வச்சு தான் கண்டிப்பா புக் பண்ணுவாங்க. ஆதார் கார்டு எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க கண்டிப்பா 12 வயசு மேல லைன்ல ஒவ்வொருத்தரும் நம்ம லைன் நின்னு நீங்க சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிக்கோணுங்க. அத பார்த்தீங்கன்னா, நீங்க கவுண்டர் போனீங்கனாவே, உங்க ஆதார் கார்ட காமிச்சு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல காமிச்சிருக்க மாரி பார்த்தா, உங்களுக்கு ஸ்லிப் ஒண்ணு குடுப்பாங்க. அதாவது சர்வதர்ஷன் டோக்கன் இந்த ஸ்லிப் குடுப்பாங்க. அதுக்கு முன்னால பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிவில டிஸ்ப்ளே ஆயிட்டு இருக்கும். எந்தெந்த டைமுக்கு இந்த டோக்கன் ஃப்ரீயா இருக்குது. நீங்க ஒரு அன்னைக்கு உண்டான ஸ்லாட்டும் கிடைக்குங்க. இல்லைன்னா அடுத்த நாள் காலையில ஸ்லாட்டும் கிடைக்குங்க. நீங்க அந்த டைம் அந்த டிவில டிஸ்ப்ளே காட்டுற மாரி, எந்த வேக்கன்சி இருக்குதோ, அதை பார்த்துட்டு நீங்க ஸ்லாட்டட் டோக்கன் வாங்கிக்கலாங்க. நீ கண்டிப்பா ஆதார் கார்டு கண்டிப்பா வேணுங்க. ஆதார் கார்டு இல்லைன்னா டோக்கன் இதுக்கு இஷ்யூ பண்ண மாட்டாங்க. நீங்க மறக்காம ஆதார் கார்டு கொண்டு போயிருங்க. நீங்க மேல காமிச்சிருக்க மாரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் குடுப்பாங்க. அதுல நம்ம டைமிங் போட்டிருப்பாங்க. டைமிங் பார்த்தீங்கன்னா 4 மணி இப்ப அன்னைக்கு காலையில குடுத்துருந்தாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா 4 மணி ஆகட்டும், சாயங்காலம் 3 மணி, 2 மணி அந்த டைம் இருந்தாலுமே, நீங்க அந்த டைமுக்கு தான் போகணும்னு அவசியம் கிடையாது. ஒரு கூட்டம் இல்லாத டைம் போனீங்கன்னா, உங்களுக்கு சாயங்காலம் ஒரு 4 மணிக்கு கிடைச்சிருக்குங்க. நீங்க காலையில 4 மணிக்கு போனாலும் அலோவ் பண்ணிருவோம். அதாவது இன்னைக்கு அந்த டேட்ல அந்த டைம்ல காலையில 1 மணிலேருந்து நைட் 12 மணிக்கு நமக்கு டைம் இருக்குங்க. அதுக்குள்ள போனாவே அலோவ் பண்றாங்க. மித்த ஒரு பெரிய ஃபங்ஷன் ஹால் மட்டும் தான் அலோவ் பண்ண மாட்டாங்க. எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கங்க, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு சாயங்காலம் 5 மணிக்கு டைம் குடுத்துருந்தாங்க. ஆனா இருந்தாலும் காலையில அவங்களுக்கு 6 மணிக்கு அலோவ் பண்ணிட்டாங்க. நீங்க அந்த கவுண்டர்ல போய் செக் பண்ணி பாருங்க. நம்ம நான் ஒரு சில மேக்ஸிமம் எல்லா டைமும் அலோவ் பண்ணிடுறாங்க. அந்த ஃபங்ஷன் ஹால் மட்டும் உங்களுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க எந்த டைம் இருக்கோ அந்த டைம் போகணும் அவசியம். அதுக்கு முன்னாலேயே ஏர்லியே போய்க்கலாங்க. ஆனா அந்த டைம் தாண்டிச்சுன்னா கண்டிப்பா அலோவ் பண்ண மாட்டாங்க. நைட் ஒரு 11 மணி அந்த டைமோட டைமுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அலோவ் பண்ண மாட்டாங்க. நீங்க அந்த ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு, நம்ம ஒரே நாள்ல நம்ம சாமிய நம்ம சீக்கிரமா பார்த்துட்டு வந்துரலாங்க. உங்க அடுத்த இடம் பார்த்தீங்கன்னா, ஸ்ரீவாரிமட்டுங்க. அந்த ஸ்ரீவாரிமட்டுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நீங்க இப்போ திவ்ய தரிசன் டோக்கன் சொல்லுவாங்க. நீங்க ப ம படி ஏறி நம்ம கிட்டத்தட்ட நீங்க டோக்கன் வாங்கிட்டு 1200வது படியில பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த ஸ்கேன் பண்ணா மட்டும் தான் நம்ம மேல் திருப்பதியில கோயில்ல அலோவ் பண்ணுவாங்க. நீங்க டோக்கன் முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த திவ்ய தரிசன் டோக்கன் கேன்சல் பண்ணியிருந்தா, கீழயே மேக்ஸிமம் அதான் சீனிவாஸ் காம்ப்ளக்ஸ் ஆகட்டும், விஷ்ணுநிவாஸ்ல ஆகட்டும், அலிப்பிரி ஆகட்டும், டோக்கன் தீர்ந்து போச்சுனா நேரா இங்க அந்த ஸ்ரீவாரிமட்டில போய் டோக்கன் வாங்கிட்டு, நீங்க ம ம மலைப்பகுதியில் நடந்தும் போலாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, நீங்க ஓன் வெஹிக்கிளாலும் நல்லா போயிருவாங்க. இப்ப இந்த தேவஸ்தானம் போர்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, கண்டிப்பா ஸ்ரீவாரிமட்டில நடந்து போறவங்களுக்கு 1200 படிகளும் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸ்கேன் பண்ணா மட்டும் தான் மேல் திருப்பதில சாமி பார்க்க அலோவ் பண்ணுவாங்க. நீங்க ஸ்கேன் பண்ணாம போனீங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க.
டியர் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க ஸ்லாட்டர் சர்வீஸ் டோக்கன் வாங்கிட்டு, நீங்க ஸ்ரீவாரிமெட்டில் நடந்து போலாங்க. அதே மாரி பார்த்தீங்கன்னா, அலிப்பிரி வழியாவும் அந்த வழியாவும் நடந்து போய்க்கலாங்க. நீங்க வந்து நீங்க இப்டி நீங்க வந்து எந்த மாரி பிளான் பண்ணணுமோ, அந்த மாரி பிளான் பண்ணிக்கங்க. அதே மேல் திருப்பியில் பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து ஸ்லாட்டர் சர்வீஸின் டோக்கன் வந்து தீர்ந்து போச்சுனாலுமே, நம்ம மேல் திருப்பியில போயிட்டு நம்ம வந்து வைகுண்ட ஃப்ரீ தரிசன் கியூ இருக்குங்க. அதில போய் சாமி பார்க்கலாங்க. நண்பர்கள், நான் வந்து முக்கியமான விஷயம் ஒண்ணு சொல்லப் போறேங்க. நீங்க வந்து டோக்கன் வாங்குனீங்கன்னா, நம்ம மேல் திருப்பில சீக்கிரமா சாமி பார்த்துரலாங்க. நீங்க டோக்கன் வாங்காம போனீங்கன்னா, நான் கண்டிப்பா அந்த ஃப்ரீ தர்ஷன் கியூல நின்னு சாமி பார்க்கறது குறைஞ்சது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 6 மணி நேரம், 10 மணி நேரம், 12 மணி நேரம் ஆகக்கூடிய டைம்லாம் இருக்குங்க. நீங்க கூடுமான வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கீழ் திருப்பதியில வந்து விஷ்ணு நிவாசம், ஸ்ரீனிவாச காம்ப்ளக்ஸு, உங்களுக்கு அலிப்பிரி. அந்த 3 இடத்துலயும் பார்த்தீங்கன்னா, ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் வாங்கிட்டு, நம்ம மேல் திருப்ப சீக்கிரமா சாமி பார்க்க ட்ரை பண்ணுங்க. இல்ல நீங்க நடந்து போற மாரி இருந்தீங்கன்னா, ஸ்ரீவாரிமெட்டில பார்த்தீங்கன்னா, டிக்கெட் வாங்கிட்டு, நீங்க 1200 படியில வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அங்க போயிட்டு ஸ்கேன் பண்ணிட்டீங்கன்னா, நேரா நம்ம ஏடிஜி சர்க்கிள்ல போயின்னா, நம்ம வந்து இந்த சாமி பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. அதே மாரி நண்பர்களே, நம்ம சேனல்ல பார்த்தீங்கன்னா, ரூம்ஸ் எப்படி எடுக்கிறது, அந்த சர்வதர்ஷன் டோக்கன் எங்க குடுப்பாங்க, அதே மாரி நம்ம சாமி பத்தி நெறைய வீடியோலாம் போட்டுருக்கோங்க. வேணுங்க செக் பண்ணி பார்த்துக்குங்க. நண்பர்களே, இந்த விஷயம் உங்களுக்கு வந்து புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திருப்பதி யாராவது போற மாரி இருந்தா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம்.